சம்மர் ஸ்டார்ட் ஆயாச்சு. இந்த சம்மர் டைமில் ஸ்கின்னை வந்து எப்படி பெண்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறது? ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 3 தடவை முகம் கழுவுறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு படர்தாமரை ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ண உடனே பக்கத்தில் இருக்கிற ஃபார்மசியில் போய் ஏதோ ஒரு க்ரீமை வாங்கி போட வேண்டாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த க்ரீமில் வந்துட்டு ஸ்டீராய்டு இருக்கும். வெளியில் இருக்கிற தோலுங்கிறது டே டு டே நம்மளுக்கு இந்த வெப்பத்தினாலேயோ சரி, காற்றுனாலேயும் சரி, பொல்யூஷன்னாலேயும் டஸ்ட்னாலேயும் ரொம்ப பாதிக்கப்படும். ஸோ அதனால் கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் அது ஹீலிங் பண்ணுறதுக்கு ரொம்ப அவசியம். ஒரு வாரத்தில் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலை குளிக்கிறது ரொம்ப 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 முக்கியம். இல்லைனா அந்த ஸ்வெட் இருக்க டேண்ட்ரஃப் அதிகமாகலாம், அரிப்பு வர ஆரம்பிக்கலாம், ஒரு மாதிரி கச்சன்னு இருக்கலாம். சமீபத்தில் சதர்ன் கலிஃபோர்னியாவில் பண்ணப்பட்ட ஒரு ஆய்வில் அதீத வெப்பம் விரைவாக நமக்கு ஏஜ் ஆகிறதுக்கான வழிவகுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸசிவ் ஹீட்டில் வந்து எக்ஸ்போஸ் ஆகும்போது சீக்கிரமாக ஏஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அது எந்த அளவுக்கு ஸ்கின்னை பாதிக்கும்? எக்ஸசிவ் ஹீட் இருக்கும்போது செல்லுலர் டேமேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எல்லா செல்ஸ்லையுமே நம்மளுக்கு நடக்கும் பொதுவாக. இது ரொம்ப ஹீட் ஆகும்போது இந்த டேமேஜ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு நடக்க ஆரம்பிக்கும். இதனால் வந்துட்டு சுருக்கமாக இருக்கட்டும், நம்மளை இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் சுருக்கமுங்க விட பிக்மெண்டேஷன், ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் ஏஜிங்கே. ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப சாகிங்கோ இல்லைனா வந்துட்டு சுருக்கமோ அதிகமாக வந்துட்டு வராது, ஆனால் பிக்மெண்டேஷன் ரொம்ப அதிகமாக வரும். ஸோ அதுவே வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸசிவ் ஹீட்னால கூட இந்த பிக்மெண்டேஷன் வந்துட்டு நம்மளுக்கு அதிகமாக வர ஆரம்பிக்கும். யூவி டேமேஜ், இன்ஃப்ராரெட் ரேஸ் ரெண்டுமே வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸசிவ் செல்லுலர் டேமேஜ் கொடுக்கும். இப்போ வந்து பார்த்தோன்னா தமிழகத்தில் ஏற்கனவே சில இடங்களில் வெயில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்ட ஆரம்பிச்சிருச்சு. சம்மர் ஸ்டார்ட் ஆயாச்சு. இந்த சம்மர் டைமில் ஸ்கின்னை வந்து எப்படி பெண்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறது? ஆண்கள் பெண்கள் எல்லாரும் ஒரே மாதிரி மெயின்டைன் தான் பண்ணணும். முகம் கழுவுறது ரொம்ப முக்கியம். அண்டு நம்ம டேப்பை திறந்தாலே சம்மர் ஆச்சுன்னா வந்து சுடு தான் தண்ணி வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வெதன் தண்ணி யூஸ் பண்ணுறது, ரொம்ப சூடாக இல்லாமல் இருக்கிறது பெட்டர். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 3 தடவை முகம் கழுவுறது ரொம்ப முக்கியம். மேக்கப் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா டபுள் கிளென்சிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு மேக்கப் ரிமூவரை வச்சு மேக்கப் ரிமூவ் பண்ணிவிட்டு, இல்லைனா மிசிலர் வாட்டர், இல்லைனா கிளென்சிங் பாம்ஸ் இந்த மாதிரி இருக்குது. இதை வச்சு ஃபஸ்ட்டு இந்த மேக்கப்பை ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஜென்ரலாக நீங்கள் ரெகுலராக டே டு டே யூஸ் பண்ணுற அந்த கிளென்சர் இல்லைனா ஃபேஸ் வாஷை வச்சு முகம் கழுவினதுக்கு அப்புறமா காலையில் பார்த்தா வெறும் சன்ஸ்க்ரீன் மட்டும் போட்டால் போதும். இப்போ வீட்டுக்குள்ளே இருந்தாலும் இந்த சன்ஸ்க்ரீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு காரணம் நம்ம முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, இந்த இன்ஃப்ராரெட் ரேஸ்னால் வரக்கூடிய பாதிப்பும் இந்த சன்ஸ்க்ரீன் போடுறதுனால தவிர்க்கப்படும். ஸோ அதனால தான் வீட்டுக்குள்ளேயுமே வந்துட்டு சன்ஸ்க்ரீன் போடணும். ஸோ கிச்சனில் போய் வேலை செஞ்சாலும் அந்த ஹீட்லேருந்து ப்ரொடெக்ஷன் தேவை. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் சன்ஸ்க்ரீன் வாங்கும்போது ஐஆர் ப்ரொடெக்ஷனுங்கிறது கொடுத்துருப்பாங்க, இல்லைனா ப்ராட் ஸ்பெக்ட்ரம்ங்கிறத பார்த்து வாங்கலாம். ஸோ காலையில் வெறும் சன்ஸ்க்ரீன் மட்டும் போதும். கட்டாயம் நைட்டில் மாய்ஸ்சரைசர் போட்டே ஆகணும். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த டபுள் கிளென்ஸ் மேக்கப் எல்லாம் ப்ராப்பராக ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். ஏன் வெயில் காலம் எதுக்கு மாய்ஸ்சரைசர்னால், நைட்டில் வந்துட்டு அந்த ரிப்பேரிங் கெப்பாசிட்டி வந்து நீங்கள் ஸ்கின்ல ஒரு லேயர் ஆஃப் மாய்ஸ்சரைசர் போட்டால் தான் நடக்க போகுது. எவ்வளோ தண்ணி குடித்தாலும் அது போய் அவுட்டர் லேயர் ஆஃப் ஸ்கின்ல வந்து பதிய போகிறது கிடையாது. அண்ட் இந்த வெளியில் இருக்கிற தோலுங்கிறது டே டு டே நம்மளுக்கு இந்த வெப்பத்தினாலேயோ சரி, காற்றுனாலேயும் சரி, பொல்யூஷன்னாலேயும் டஸ்ட்னாலேயும் ரொம்ப பாதிக்கப்படும். ஸோ அதனால் கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் அது ஹீலிங் பண்ணுறதுக்கு ரொம்ப அவசியம். இது 3 ரெகுலராக பண்ணணும். அஃப்கோர்ஸ் தண்ணி நிறைய குடிக்கணும். சம்மர் காலத்தில் வந்துட்டு கொஞ்சம் எவ்ரிடே வந்துட்டு இளநீ குடிக்கிறதா இருக்கட்டும், நுங்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய மோர் குடிக்கிறது, ப்ளஸ் நெல்லிக்காய் ஜூஸ், இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக எடுத்தீங்க, எவ்ரிடே பேசிஸ் எடுத்திங்கனாலே கொஞ்சம் நல்லாவே அந்த ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் டேமேஜ்லாம் கம்மியாகும். இந்த ஹீட் ஸ்ட்ரெஸ் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இந்த வெயில் காலங்களில் படர்தாமரை வர்றது, வியர்க்குரு வர்றது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? அதற்கெல்லாம் தீர்வு என்ன? வேர்க்குரு இது ரொம்ப முக்கியம். அடுத்தது படர்தாமரை. இதுவுமே வந்துட்டு நம்மளுக்கு நம்ம ஊரில் ரொம்ப ஜாஸ்தியாக வரக்கூடிய 2 விஷயங்கள். வேர்க்குரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 2 தடவை குளிக்கிறது. படர்தாமரைக்குமே அதுதான். ஹைஜீன் தான் ஃபஸ்ட்டு. ஒரு நாளைக்கு 2 தடவை குளிக்கணும். அகெயின் கொஞ்சம் வெதன் தண்ணியிலே குளிங்க. படர்தாமரை இருக்கிற ஆன்டிஃபங்கல் சோப்ஸ் இருக்குது, அது வந்துட்டு யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு. அண்டு துணியுமே வந்துட்டு ஹாட் வாட்டரில் தனித்தனியாக துவைக்கணும். தனித்தனியாக துவைச்சு அதை டைரெக்டாக வெயில் படுற மாதிரி இன்சைட் அவுட் காய போட்டால் அந்த பாக்டீரியாவாக இருக்கட்டும், அந்த ஃபங்கஸாக இருக்கட்டும், நல்லா வந்துட்டு நம்மளுக்கு கம்மியாகும். ஸோ அது வந்துட்டு ரொம்ப முக்கியமாக நம்ம பண்ணணும். உங்களுக்கு படர்தாமரை ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ண உடனே பக்கத்தில் இருக்கிற ஃபார்மசியில் போய் ஏதோ ஒரு க்ரீமை வாங்கி போட வேண்டாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த க்ரீமில் வந்துட்டு ஸ்டீராய்டு இருக்கும். ஸோ போகிற மாதிரி இருக்கும். போட்டோன்னே ஒரு 2 நாள் போயிடும்.
ஆனால் திடீர்னு பார்த்தா திரும்ப அப்படியே பரவ ஆரம்பிக்கும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம். அதே மாதிரி வீட்டில் ஒருத்தவங்களுக்கு இருக்குன்னா அவங்க கிட்டேருந்து இன்னொருத்தவங்களுக்கு ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். அது ஸ்ப்ரெட் ஆகிற ஒரே விதம் நம்ம எல்லாரோட துணியும் ஒன்றா துவைக்கிறதுனால. அதனால தான் துணியை வந்துட்டு தனித்தனியாக துவைக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி படரத்தாமரை பார்த்த உடனே முதல்ல ஒரு தோல் மருத்துவரை போய் பார்த்து அதுக்கான மாத்திரை மருந்து எடுத்திங்கன்னா ஒரு மாதத்தில் உங்களுக்கு வந்துட்டு அந்த பிரச்சனை போயிடும். அப்படியே விட்டு நம்மளா ஒரு க்ரீம் போடுறோம் இல்லை ஒழுங்காக மாத்திரை மருந்து எடுக்கலை அப்படின்னா திரும்ப 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 அது வந்துக்கிட்டே இருக்கும். அது ரொம்ப பெரிய ஒரு தலைவலி. எங்களுக்குமே ட்ரீட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். படரத்தாமரைக்கு கேலமைன் லோஷன் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். டஸ்டிங் பவுடர்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் அதுவுமே வந்துட்டு இந்த வேர்க்குருவுமே வந்து நம்மளுக்கு நல்லா கம்மியாகும். கேலமைன் லோஷனை முடிஞ்சால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அந்த சில்லுன்னு இருக்கிற எஃபெக்ட்னால உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாயிருக்கும். ஸ்கின்க்கு நம்ம எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி ஹேருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஹேர்னாலையும் சில ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரதான் செய்யுது. எப்படி வந்து ஹேரை வந்து இந்த வெயில் காலத்தில் நம்ம பராமரிச்சுக்கலாம்? வெயில் காலத்தில் ஸ்வெட் ரொம்ப அதிகமாக வந்துட்டு நம்மளோட தலையிலையுமே வந்துட்டு இருக்கும். ஒரு வாரத்தில் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலை குளிக்கிறது ரொம்ப 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 முக்கியம். இல்லைனா அந்த ஸ்வெட் இருக்க இருக்க டேண்ட்ரஃப் அதிகமாகலாம், அரிப்பு வர ஆரம்பிக்கலாம், ஒரு மாதிரி கச்சன்னு இருக்கலாம். அதனால திரும்ப முகத்தில் பொறி பொறியாக வர்றது, ஆக்னி அதிகமாகுது, இந்த சைடில் மட்டும் வேர்க்குரு வர ஆரம்பிக்கிறது இதெல்லாமும் இருக்கும். ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலை குளிக்கிறது மிகவும் அவசியம். அதுலேயுமே ஷாம்பு வந்துட்டு ரெகுலராக போடுறதுனால மைல்ட் ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். pH பேலன்ஸ்டு, ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ ஷாம்பூஸ் அண்ட் டெய்லி ஷாம்பூஸ் மாதிரி பார்த்து வாங்கலாம். அதில் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ரிலீஃப் கிடைக்கும் அண்ட் ரொம்ப ஹேரும் ட்ரை ஆகாமல் இருக்கும். அதை விட முக்கியம் அகைன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தண்ணி குடிங்க நிறைய. வெயில் காலத்தை பொறுத்த வரைக்கும் இளநீ, மோர், நெல்லிக்காய் ஜூஸ் இதெல்லாம் உங்களுக்கு ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி இந்த டேண்ட்ரஃப் திரும்ப திரும்ப வராமல் இருக்கிறதுக்குமே இது வந்து ஹெல்ப் பண்ணும். ரொம்ப அதிகமாக டேண்ட்ரஃப் இருக்குன்னா ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்புமே யூஸ் பண்ணிக்கலாம் வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி. ஸோ கொஞ்சம் டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் இருக்கும். இப்போ நீங்கள் பெரியவங்களுக்கு சொல்லிட்டீங்க. இப்போ கை குழந்தைகள்லாம் இருக்கும் இல்லையா, அவங்க சில டைம் ரொம்ப ஓவர் ஹீட் ஆகுது, வியர்க்குரு இருக்குது, இச்சிங் இருக்குனாலுமே அழுவாங்க. ஆனால் பெரும்பாலான மதர்ஸ்க்கு வந்து என்னால் அழுறாங்க அப்படின்னே தெரியாது. ஸோ இந்த வெயில் காலத்தில் கை குழந்தைகளை நம்ம எப்படி பராமரிக்கிறது? கை குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியம் அவங்க போடுற துணி. அது வந்து முடிஞ்ச அளவுக்கு காட்டன் துணி. இது அவங்களுக்குன்ட்டு இல்லை, பொதுவாக எல்லாருக்குமே வெயில் காலம் வந்தால் லூஸாக இருக்கிற துணி போடுங்க. காட்டன் சிங்கிள் லேயர் க்ளோத்திங், டபுள் லேயர், ட்ரிபிள் லேயர் க்ளோத்திங் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். குழந்தைங்களுக்குமே அதான். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்ஸஸ், ரொம்ப நேரம் டயப்பர் போட்டு வைக்காமல் இருக்கிறது வீட்டில் இருக்கும்போது, இதெல்லாம் பண்ணாலே வந்துட்டு அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். குழந்தைக்குமே வந்துட்டு ஒரு நாளைக்கு 2 தடவை குளிக்க வைக்க வேணாம். ஆனால் ஈவினிங் டைமில் அட்லீஸ்ட் கொஞ்சம் கோல்டு வாட்டரில் வந்து காட்டன் துணி சோக் பண்ணி அதை வந்து ஒத்தி எடுத்தோனாலும் அந்த வேர்க்குரு அதெல்லாம் வந்துட்டு வராமல் இருக்கும். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நெக்கு தான். ஸோ அந்த ஃபோல்ஸ் இருக்கிறதுனால ஸோ மைல்டாக இருக்குன்னா கேலமைன் லோஷனே போதும். கொஞ்சம் சிவியராக இருக்குது, ஒயிட்டாக வர ஆரம்பிக்குது அப்படின்னா கண்டிப்பாக உடனே தோல் மருத்துவர்கிட்ட கொண்டு போய் காமிக்கிறது மிகவும் அவசியம். ஒரு நாளைக்கு 2 முறை குளிப்பது, காட்டன் ஆடைகளை அணிவது, ஹைட்ரேட்டடாக இருப்பது போன்ற விஷயங்களால் வெயில் காலத்தில் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று கூறியிருக்கிறார் மருத்துவர் மோனிஷா அரவிந்த். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ராஜாவுடன் வேதவள்ளி ஜெகதீசன்.